இந்த சமம் நம்ம இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் பண்ணிவிடுவோம். ஸோ இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் பண்ணும்பொழுது என்ன ஆகும், லாக் எக்ஸ் மேலே இருக்குது, 1 + x² கீழே இருக்குது இல்லையா. ஸோ யூவை வந்து லாக் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், வியை வந்து 1/1 + x² எடுத்துக்கலாம். இப்போ என்ன ஃபார்முலா, uv dxன்னா ஃபஸ்ட்டு வந்து u இன்ட்டு இன்டகிரல் v dx மைனஸ் டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் u, அதுக்கப்புறம் வந்து இன்டகிரல் v dx, இதெல்லாம் சேர்த்து ஒரு இன்டகிரேஷன் பண்ணணும். அதுதானே இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ். அதே இதை நான் இங்கே பண்ணினேன்னா என்ன ஆகும் எனக்கு, இப்போ u அப்போ லாக் எக்ஸ் இன்டகிரல் v dx மைனஸ் டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் லாக் எக்ஸ், கரெக்டா. அதுக்கப்புறம் இன்டகிரேஷன் ஆஃப் 1/1 + x² இன்ட்டு dx, இதெல்லாம் சேர்த்து ஒரு dx பண்ணணும். இது இந்த ரெண்டாவது dx மறந்துட்டிங்கன்னா ஆன்சர் ராங் ஆகிடும். ஸோ லாக் எக்ஸ் 1/1 + x² இந்த x⁴n ஃபார்முலா தான். அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு அந்தளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். -x dxன்னு போட்டோம்னா இந்த இன்டகிரேஷன் ஆஃப் லாக் எக்ஸ் இஸ் 1/x. இதை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன், இந்த இடத்துல எடுத்துக்கிறேன். இது தேவையில்லாத ஸ்டெப் தான், பட் புரியறதுக்காக நான் எழுதினேன். இது என்ன ஆகிடும், 1 + x⁴ -2 + 1 டிவைடட் பை -2 + 1, கரெக்டாக. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x 1ங்கிறதுனால நான் கவலைப்படல. இங்கேயும் அதே மாதிரி 1/x, இது வந்து என்ன ஆகிடும், 1 + x⁴ -2 + 1 டிவைடட் பை -2 + 1 இன்ட்டு dx. இப்போ இதில் வந்து இப்போ மைனஸ் லாக் எக்ஸ் பை 1 + x ஆகிடும். இங்கே வந்து இன்டகிரல் ஆஃப் 1/, இந்த மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், எக்ஸ் இந்த 1 + x கீழே கொண்டு வந்தோம்னா அதே 1 + x ஆகியிருக்கும் இன்ட்டு dx. இதுதான் வந்து உங்களுக்கு இந்த ஆன்சர். இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம இதை வந்து இதை ஐன்னு எடுத்துட்டோம்னா, இது ஐன்னு வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ இது i = மைனஸ் லாக் எக்ஸ் பை 1 + x ப்ளஸ் i1ன்னு வச்சுக்கோங்க. இந்த i1 சால்வ் பண்ணிவிட்டு நம்ம இங்கே வந்து திரும்ப இதோட அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த i1 என்னது, 1/x இன்ட்டு x + 1 அப்படியே வச்சும் பண்ணலாம், ஒன்றும் தப்பெல்லாம் இல்லை. ஸோ ஈஸியாக இருக்கிறதுக்காக நான் இப்போ இதை என்ன பண்ணலாம்ப்பா, இதை வந்து இன்டகிரேஷன் பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ் போனீங்கன்னா a/x ப்ளஸ் b/x + 1 அப்படி தானே பிரிப்போம்மா. அப்போ 1 will be equal to LCM எடுங்க, x இன்ட்டு x + 1, இங்கே x இன்ட்டு x + 1, ஏன்னா LCM இல்லையா. ஸோ ஏல என்ன இல்லை, x + 1 இல்லை, அதனால் அதை மல்டிப்ளை பண்ணிக்கணும். பியில் என்ன இல்லை, x இல்லை. ஸோ இப்போ டினாமினேட்டர் கேன்சல் பண்ணோம்னா நியூமரேட்டரை நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். இதில் 2 மெத்தடும் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன். எந்த மெத்தட் ஈஸியோ உங்களுக்கு அந்த மெத்தட் போங்க. ஃபஸ்ட் என்னது, ஃபஸ்ட்டு வந்து x 0ன்னு போட்டோம்னா எனக்கு வந்து 1 will be equal to a + b இன்ட்டு 0. ஏன்னா இது வந்து என்ன ஆகிடும், 0 + 1 இன்ட்டு a. ஸோ 0 + a மட்டும்தான் இருக்கும், b 0 ஆகிடும். ஸோ இப்போ a0 x = -1ன்னு போட்டால் என்ன ஆகிடும், 1 will be equal to a0 ஆகிடும் மைனஸ் b ஆகிடும். அப்போ வந்து b என்னது -1. ஸோ கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணலாம், மேம் இதெல்லாம் எனக்கு புரியல அப்படின்னீங்கன்னா நான் கோஎஃபிஷியன்ட் சப்ஸ்டியூட் பண்ணேன். நீங்கள் 2 ஈக்குவேஷன், இது 1 இருக்குது, ax ப்ளஸ் bx ப்ளஸ் a. சரி, நீங்கள் எக்ஸை மட்டும் வெளியில் எடுத்துட்டிங்கன்னா a + x இன்ட்டு b, இது a. இங்கே x உடைய கோஎஃபிஷியன்ட் என்னது 0. ஸோ அப்போ வந்து a + b என்ன ஆகிடும், 0 ஆகிடும். இப்போ ஏக்கு வந்து கான்ஸ்டன்ட் என்னது 1, அதனால் a 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா b வந்து -1. எப்படி பண்ணாலும் உங்களுக்கு ஒரே ஆன்சர் தான் வரும். ஸோ நான் i1 எப்படி எடுத்துக்கலாம், நியூமரேட்டரை நான் 2 விதமாக பிரிச்சுக்கலாம் இல்லையா. இப்படி இப்போ மொத்த இன்டெக்ரலையும் நான் இப்படி பிரிச்சுட்டேன். அதனால் அது என்ன ஆகிடும், எனக்கு 1/x ப்ளஸ் -1/x இன்ட்டு 1 + b என்னது -1 1 + x இன்ட்டு dx. ஸோ இதை நான் பிரித்து எழுதினேன்னா 1/x dx மைனஸ் 1/1 + x dx. உங்களுக்கு இதோடைய ஃபார்முலா தெரியும், x⁴1 நம்ம பண்ணினோம்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே தான் இங்கே. இப்போ நான் இதை பண்ணும்பொழுது எனக்கு என்ன ஆகிடும், இங்கே இது வந்து 1/x பண்ணினேன்னா லாக் x ஆகிடும். இதுவும் வந்து 1/x பண்ணினோம்னா லாக் 1 + x ஆகிடும். ஓகே, ப்ளஸ் சி. இப்போ இதை வந்து c1ன்னு வச்சுக்கோங்க. இங்கே இன்டகிரேட் பண்ணுறதோட ஜாயின் பண்ணி விட்டோம்னா ஈக்குவேஷன் 1 என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். Equation 1 வந்து already I will be equal to log minus log x by minus log x by 1/x plus I1 ன்னு சொன்னேன் நான். ஸோ I1 வேல்யூ என்ன, நமக்கு I1 வேல்யூ வந்து minus log x by 1 + x minus இங்கே என்ன ஆகிடும்,
minus log x, okay, minus log 1 plus x plus இந்த ஆல்ரெடி இதுக்குரிய இன்டகிரேஷன் கான்ஸ்டன்ட் இருக்கும், இதுக்குரிய மொத்தமாக ஒரு சி போட்டுடலாம், அவ்வளோதான். சரியா? ஸோ இப்போ இது என்ன ஆகும் உங்களுக்கு? இப்போ இது மைனஸு, ஓகே. ஸோ நீங்கள் இப்போ வந்து இதை எடுக்கணும்னா என்ன பண்ணலாம் உங்களுக்கு? இந்த 1/xஐ வெளியில் எடுத்துட்டிங்கன்னா, ஓகே, இந்த 1/xஐ வெளியில் எடுத்தோம்னா அது எடுக்க முடியாது இல்லையா? லாக் எக்ஸ் வேணால் இதை வேணால் நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம். இது வந்து ப்ளஸ், இது மைனஸ், யா, this will be plus, this is minus, so log x by 1 plus x plus log a minus log b என்னப்பா? log a by b, so log x plus 1 by x plus c. ஸோ நீங்கள் இந்த மாதிரி எழுதிக்கலாம். சரியா? இதுதான் இதோடைய ஆன்சர்.